மல்லியூர்ல வாழ்ந்துட்டு வர தர்மலிங்க பண்ணையாரு தர்மம் என்றதில்ல வல்லவரு. அவர்கிட்ட உதவி கேட்டு வந்த யாரும் வெறும் கையோட திரும்பி போனதே கிடையாது. தனக்கு இருக்கான்னு கூட பாக்காம தான தர்மத்தை வாரி வழங்கும் ஒரு வள்ளல் அவரு. இன்னைக்கு நாம அவரை பத்தி தான் பார்க்க போறோம். ஐயா, மகா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். நீங்க மட்டும் இப்போ உதவி பண்ணலனா என்னோட மகா கல்யாணம் நின்னுடுங்க ஐயா. முருகேசா, நீ எதுக்குப்பா கண் கலங்குற? உன்னோட மக கல்யாணம் எந்த தடையில்லாம நடக்கும். உனக்கு என்ன பணம் தானே இப்ப வேணும்? கணக்கு ஐயா, இவருடைய மகளோட கல்யாணத்துக்கு எவ்வளோ பணம் வேணும்னு பார்த்து கொடுத்தனுப்பு என்று கூறினார் தர்மலிங்க பண்ணையார். தர்மலிங்க பண்ணையார் கூறியதை கேட்ட கணக்கு பிள்ளை வீட்டுக்குள்ளே சென்று தேவையான பணத்தை கொண்டு வந்து முருகேசன் இடம் கொடுத்தார். உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. என்னோட உயிர் இருக்கிற வரை நீங்க செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன் ஐயா. பணத்தை வாங்கிக் கொண்டு தர்மலிங்க பண்ணையாருக்கு நன்றி கூறிவிட்டு முருகேசன் சென்று விட்டார். தர்மலிங்க பண்ணையாரும் ஒரு ஏழை விட்டு பெண்ணின் திருமணத்திற்கு உதவியதை எண்ணி மன நிம்மதியோடு அன்று இரவு உறங்கினார். மறுநாள் காலை, ஐயா, தர்மலிங்க ஐயா. யாருப்பா அது இவ்வளோ விடிய காலையிலே என்ன தேடி வந்திருக்குது? ஒரு நிமிஷம் இருங்க, வெளியில வரேன். அடடே, வந்திருக்கிறதாம் ராமலிங்கம். என்னப்பா ராமலிங்கம், இவ்வளோ விடிய காலையே என்ன தேடி வந்திருக்க? என்ன ஆச்சு, என்ன விஷயம்? ஐயா, இது என்னோட மகன், பேரு முத்து. நம்மளோட கிராமத்திலேயே பள்ளியில முதல் மதிப்பெண் பெற்றிருக்கான். சந்தோஷமான செய்தி தானே ராமலிங்கம்? மகனை அழைச்சிட்டு போய் வீட்டுல கொண்டாடுறத விட்டுட்டு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? ஐயா, என்னோட மகன் எடுத்த மதிப்பெண்ணை பார்த்துட்டு பட்டணத்துல இருக்க மிகப்பெரிய கல்லூரியில அவனுக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்கிட்ட அவ்வளோ பணம் இப்போ கையில இல்ல. என்கிட்ட இருக்கிற ஒரு ஏக்கர் நிலத்தை உங்ககிட்ட அடமானம் வச்சுட்டு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போலாம் தாங்க ஐயா இவ்வளோ விடிய காலையில உங்களை தேடி வந்தேன் நானு. ராமலிங்கம், உன்னோட மகனோட படிப்புக்காக உன்னோட ஒரு ஏக்கர் நிலத்தையும் என்கிட்ட அடமானம் வச்சுட்டு உன்னோட சாப்பாட்டுக்கும் உன்னோட செலவுக்கும் நீ என்ன பண்ணுவ சொல்லு? ஐயா, அது என்ன வந்து போயின்னு? உனக்கு என்ன, உன்னோட மகனோட மேற்படிக்கு பணம் தேவைப்படுதாதானே? கணக்கு ராமலிங்கத்துக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டு கொடுத்தனுப்பு என்று கூறினார் தர்மலிங்க பண்ணையார். அதன் பிறகு கணக்கு பிள்ளை ராமலிங்கத்திடம் தன்னுடைய மகன் மேற்படிப்புக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என கேட்டு மொத்த தொகையையும் கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்தார். பணத்தை பெற்றுக்கொண்ட ராமலிங்கம், ஐயா, உங்களோட மனசு ரொம்ப நல்ல மனசுங்க ஐயா. உதவின்னு உங்களை தேடி வர யாரையுமே வெறும் கையோட அனுப்புற பழக்கம் உங்களுக்கு இல்லைங்க ஐயா. நீங்க செஞ்ச உதவிக்கு நான் எப்படி உங்களுக்கு கைமாறு செய்ய போறேனே எனக்கு தெரியலங்க ஐயா. ராமலிங்கம், நீ எனக்கு எந்த கைமாறும் செய்ய தேவையில்லை. வாழ்க்கையில எப்பொழுதாவது யாராவது உங்ககிட்ட உதவின்னு வந்து கேட்கிறப்போ நீ இல்லைன்னு சொல்லாம உன்னால முடிஞ்ச உதவியே நீ அவங்களுக்கு பண்ணு. அதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு. இப்படியே நாட்கள் சென்றது. தினமும் யாராவது தர்மலிங்க பண்ணையாரிடம் உதவி கேட்டு வருவது. என்ன உதவி ஆனாலும் சரி, தர்மலிங்க பண்ணையார் அதை மறுக்காமல் செய்வது என இப்படியே சென்றது. ஒரு நாள் கணக்கு பிள்ளையும் தர்மலிங்க பண்ணையாரும் வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது, ஐயா, நம்ம நிலத்துல விளைஞ்ச பயிர்கள் மூலமா கிடைச்ச பணம், நம்மளோட 100 மாடுகள் மூலம் நமக்கு வந்த வருமானம், நமக்கு இருக்கிற சிறு சிறு வியாபாரங்கள் மூலம் நமக்கு வந்த வருமானம், இது எல்லாமே நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணியே காணாம போயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பணம் அடுத்த முறை பயிரிடுவதற்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க உதவி பண்றது தப்பு இல்லைங்க ஐயா. கொஞ்சம் உங்களுக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு உதவி பண்ணலாம் இல்லையா? கணக்கு உதவி பண்ணணும் முடிவு பண்ணிட்டா நமக்கு இல்லைனாலும் உதவி கேட்டு வரவங்கள வெறும் கையோட அனுப்பாம அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணிடணும். நாம சாகும்பொழுது என்ன கொண்டு போக போறோம் சொல்லு? அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல இருக்கிற பல பேருக்கு நான் என்னால ஆன உதவியை பண்ணியிருக்கேன். ஒரு வேளை எனக்கு கஷ்டம்னு ஒன்று வந்தா இந்த கிராம மக்கள் என்ன கை விட்டுடுவாங்களா என்ன? தர்மலிங்க பண்ணையார் கூறியதில் கணக்கு பிள்ளைக்கு சிறிதும் உடன்பாடு இல்லை. மனிதர்கள் நேரத்திற்கு ஏற்றது போல் மாறும் குணமுடையவர்கள் என்பது இவருக்கு புரியவில்லை எனவும், இப்படியே சென்றால்
அனைத்தையும் இழந்து இவர் நடுரோட்டிற்கு வரும் நிலையும் ஏற்படும் எனவும் கணக்கு பிள்ளை யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது, என்ன கணக்கு யோசிக்கிற? போ, வெளியில ஒரு வயதான பாட்டி காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 10 கிலோ அரிசியும் நம்ம வீட்டில் இருக்கிறதுல கொஞ்சம் காய்கறியும் எடுத்து ஒரு மூட்டையில போட்டு கட்டி அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பு. நான் கொஞ்சம் முக்கியமான வேலையா வெளியில போயிட்டு வரேன் என்று கூறினார் தர்மலிங்க பண்ணையார். அதன் பிறகு கணக்கு பிள்ளை எதுவும் பேசாமல் ஒரு மூட்டையில் 10 கிலோ அரிசியில் சிறிது காய்கறியும் எடுத்துச் சென்று அந்த வயதான பாட்டியிடம் கொடுத்தார். அந்த மூட்டையை பெற்றுக்கொண்ட வயதான பாட்டி, ஒவ்வொரு முறையும் நான் உதவின்னு உங்களோட முதலாளிய தேடி வரும்போதெல்லாம் அவர் இல்லைன்னு சொல்லாம எனக்கு நான் கேட்டதை விடவே அதிகமா எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்காரு. அவருடைய நல்ல மனசுக்கு அவர் மாடி மேல மாடி கட்டி மகராசனா வாழ்வாரு என்று தர்மலிங்க பண்ணையாரை வாழ்த்திவிட்டு அந்த பாட்டி அங்க இருந்து சென்று விட்டார். அதன் பிறகு, மாடி மேல மாடி கட்டி மகராசனாவா? இப்படியே இவரு தனக்கு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம எல்லாருக்கும் வாரி வாரி கொளுத்துட்டு இருந்தா ஒரு நாள் இருக்கிற இந்த மாடியையும் வித்துட்டு ஆண்டியாதான் போக போறாரு. இப்படியே நாட்களும் சென்றது. அந்த கிராமத்தில் அப்பொழுது பொழிய வேண்டிய பருவமழை பொழியவில்லை. இதனால் சூரிய வெப்பத்தின் தாக்கத்தால் நீர்நிலைகளில் உள்ள நீர் அனைத்தும் காணாமல் போனது. நாட்கள் வாரங்கள் ஆனது, வாரங்கள் மாதங்கள் ஆனது, மாதங்கள் ஒரு வருடமே ஆனது. மழை பொழிவு இல்லாததால் அந்த கிராமம் மட்டுமில்லாமல் சுற்றுப்புற கிராமம் அனைத்தும் வறண்டு அனைத்து மக்களும் உணவில்லாமல் தவிக்கும் நிலைக்கு வந்தனர். கிராம மக்கள் அனைவரும் உணவிற்கு கஷ்டப்படுவதை பார்த்த தர்மலிங்க பண்ணையார் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் செலவழித்து 3 வேளையும் கிராம மக்கள் அனைவருக்கும் அன்னதானம் கொடுக்க ஆரம்பித்தார். பல நாட்கள் தன்னால் முடிந்தவரை அனைத்து மக்களுக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அன்னதானம் கொடுத்து வந்தார். ஆனால் ஒரு நாள், கணக்கு என்ன ஆச்சு? ஏன் இன்னைக்கு அன்னதானம் கம்மியா சமைச்சிருக்காங்க? சாப்பிட வரவங்க எல்லாம் அரை வயிறுமா 1/4 வயிறுமா சாப்பிட்டுட்டு போறாங்க. ஐயா, நம்ம கிட்ட இருந்த பணம் நகை எல்லாத்தையுமே அன்னதானத்துக்கு செலவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம கிட்ட இருந்த சிறு சிறு வியாபாரத்தையும் மற்றவங்க கிட்ட கைமாத்தி விட்டுட்டு அதுல வந்த பணத்தையும் அன்னதானத்துக்கு செலவு பண்ணிட்டோம். கடைசி என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம கிட்ட இருந்த 100 மாட்டையும் நீங்க விற்க சொல்லிட்டீங்க. அதுல கடைசியா இருந்த 10 மாட்டை வித்து அதுல வந்த பணத்தை வச்சுதான் கடைசியா ஒரு 3 நாட்களா அன்னதானம் போட்டுட்டு வரோம். இப்போ அந்த பணமும் முடிஞ்சிருச்சு. அதாங்கய்யா உணவு கொஞ்சமா சமைக்க காரணம். கணக்கு பிள்ளை கூறியதை கேட்ட தர்மலிங்க பண்ணையார் அடுத்து அன்னதானம் இடுவதற்கு என்ன செய்வது என யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. கணக்கு, மாடு இல்லைன்னா என்ன? நம்ம கிட்டதான் ஏக்கர் கணக்குல நிலம் இருக்குல்ல. ஐயா, நீங்க என்ன பேசுறீங்க? நிலத்தை விற்கலான்னு சொல்றீங்களா? உங்ககிட்ட இருக்க நிலந்தாங்க ஐயா நீங்க பண்ணையாரு என்பதற்கு அடையாளமே. அதை விற்கலான்னு யோசிக்கிறீங்க? கணக்கு, மக்களுங்க உணவில்லாம கஷ்டப்படும் பொழுது வெறும் நிலத்தையும் பண்ணையாருன்னு பேரை மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஐயா, நம்ம நிலம் செழிப்பா இருக்கும் பொழுது வித்து இருந்தா கூட நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ மழை இல்லாம தண்ணி இல்லாம நிலம் காய்ந்து தரிசா கிடக்குதுங்க ஐயா. இப்போ நிலத்தை வாங்க யார் முன் வருவா? அப்படியே யாராவது முன் வந்தாலும் கூட மிகவும் சொற்பமான தொகைக்கு தான் நிலத்தை விலைக்கு பேசுவாங்க. இல்ல நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுங்க ஐயா. கணக்கு, நம்மோட நிலம் சொற்பமான தொகைக்கு விலைக்கு போனாலும் பரவாயில்ல. ஆனா அதுல வர தொகையை வச்சு இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு கிராமத்து மக்கள் அனைவருக்கும் உணவளிக்க முடிஞ்சா எனக்கு அதுவே போதும். அது மட்டும் இல்லாம நம்மளோட நிலத்தை விலைக்கு வாங்க முன்வர ஒரே ஆளு சிதம்பரம் பண்ணையாரு தான். அவர் நம்ம கிராமத்துல இருந்து 10 கிராமம் தள்ளி இருக்க ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வராரு. நான் உடனடியா அவரை சந்திச்சு நம்மோட 150 ஏக்கர் நிலத்தையும் விலை பேசி முடிச்சிட்டு வரேன் என்று கூறி தன்னுடைய நிலத்தை விலை பேச தர்மலிங்க பண்ணையார் சென்று விட்டார். தர்மலிங்க பண்ணையாரின் முடிவை கணக்கு பிள்ளையால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என எண்ணி அமைதி காத்து விட்டார் கணக்கு பிள்ளை. அதன் பிறகு தர்மலிங்க பண்ணையார் தன்னுடைய நிலம் அனைத்தையும் விற்று அதில் வந்த பணத்தையும் கிராம மக்களுக்கு அன்னதானமாகவும் மேலும் மருத்துவம், உடை என அனைத்திற்கும் உதவி செய்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் நிலம் விற்று பெற்ற பணமும் அவருக்கு பத்தவில்லை. மழையும் பொழியவில்லை.
இன்னும் சிறிது நாட்கள் எப்படியாவது அனைத்து மக்களுக்கும் உணவளிக்க வேண்டும், அதற்குள் மழை பொழிந்துவிடும் என எண்ணிய தர்மலிங்க பண்ணையார் கடைசியாக ஒரு முடிவை மேற்கொண்டார். தான் இத்தனை காலம் வாழ்ந்து வந்த தன் வீட்டையும் விற்க முடிவு செய்து அதை விலை பேசி அதையும் சிதம்பரம் பண்ணையாருக்கு விற்றுவிட்டார். இது அனைத்தையும் கூடவே இருந்து பார்த்து வந்த கணக்கு பிள்ளை ஒரு கட்டத்திற்கு மேல் தர்மலிங்க பண்ணையாரின் செயலை பொறுத்து கொள்ள முடியாமல், ஐயா, இதுக்கு மேல என்னால எதையும் பொறுத்துக்க முடியாது. நீங்க உங்க 100 மாடு, 150 ஏக்கர் நிலம், உங்களுக்கு நிறைந்த ஒரு வீட்டையும் வித்துட்டீங்க. இப்போ இந்த பணத்தையும் நீங்க தானம் தர்மம்னு வாரி இறைச்சிட்டீங்கன்னா, அதன் பிறகு உங்களுக்கு எந்த சொத்தும் இருக்காது, எந்த வருமானமும் வராது. அதுக்கப்புறம் நான் எந்த வருமானத்தை வரவு செலவு கணக்கு பார்ப்பேன் சொல்லுங்க? சொத்துக்கள் உங்களோடதா இருந்தாலும் அதை அனைத்தையும் முறையா கணக்கு பார்த்து பராமரிச்ச நான் தான். என் கண் முன்னாடியே எல்லாம் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உங்க கூடவே இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் இங்க இருந்து கிளம்புறேன் என்று கணக்கு பிள்ளை தர்மலிங்க பண்ணையாரிடம் கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். மற்றவர்களுக்கு உதவி செய்வதை இவ்வளவு பெரிய குத்தமாக கணக்கு பேசுகிறார், அவர் கொஞ்சம் சுயநலமாக யோசிக்கிறார் என எண்ணி கணக்கு பிள்ளை போனால் பரவாயில்லை என தர்மலிங்க பண்ணையாரும் அவரை தடுக்கவில்லை. அதன் பிறகு ஒரு சில நாட்களிலே மல்லியூர் கிராமத்தில் மழைப்பொழிவு ஏற்பட ஆரம்பித்தது. கிராம மக்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டனர். ஆனால் கிராம மக்கள் மறுபடியும் தங்களது வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆனால் அதற்கு சிறிது பணம் தேவைப்பட்டது. அதனால் தர்மலிங்க பண்ணையார் விவசாயம் செய்வதற்கும் விதை நெல் வாங்குவதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் அனைத்து மக்களுக்கும் உதவியாக இருக்கும் வகையில் தன் வீட்டை விற்ற பணத்தை கிராம மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்தார். தர்மலிங்கம் பண்ணையார் கொடுத்த பணத்தை வைத்து கிராம மக்கள் அனைவரும் தங்களுடைய பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தனர். ஆனால் தர்மலிங்க பண்ணையார் வீடு நிலம் மாடு அனைத்தையும் இழந்து அந்த கிராமத்தை ஒட்டியிருந்த தன்னுடைய ஒரே ஒரு சிறு நிலத்தில் சிறியதாக ஒரு குடிசை அமைத்து அங்கு வாழ்ந்து வந்தார். ஆரம்ப காலங்களில் தர்மலிங்க பண்ணையார் செய்த உதவியை மனதில் வைத்து கிராம மக்கள் அனைவரும் தர்மலிங்க பண்ணையாரை அடிக்கடி சந்தித்து பேசுவதுண்டு. ஆனால் காலப்போக்கில் அனைவரும் தங்களது வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். யாரும் தர்மலிங்க பண்ணையாரை கண்டுகொள்வதில்லை. எந்த வருமானமும் இல்லாமல், கையில் பணமும் இல்லாமல் 3 வேளை அறுசுவை உணவு அருந்திய தர்மலிங்க பண்ணையார் தற்போது ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழியில்லாமல் பசியில் வாட ஆரம்பித்தார். மேலும் சிறந்த உடை அணிந்து வாழ்ந்த தர்மலிங்க பண்ணையார் தற்பொழுது பழைய துணி உடுத்தும் நிலைக்கு வந்துவிட்டார். ஒரு கட்டத்திற்கு மேல் பசியின் கொடுமை தாங்க முடியாததால் தான் உதவி செய்தவர்களிடம் சென்று தனக்கு ஏதாவது உதவி கிட்டுமா என பார்ப்போம் என எண்ணி கிராம மக்களை சந்திக்க சென்றார் தர்மலிங்க பண்ணையார். முருகேசா, எப்படிப்பா இருக்க? உன்னோட மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தியே, உன்னோட மக எப்படி இருக்கா? தர்மலிங்க பண்ணையாரை பார்த்த முருகேசன் தர்மலிங்க பண்ணையார் தனக்கு செய்த உதவியை மனதில் வைத்து தற்போது அவர் தன்னிடம் உதவி கேட்க தான் வந்துள்ளார் என்பதை புரிந்து கொண்டான். என்னோட மகளுக்கு என்னங்க ஐயா, நல்லாதான் இருக்கா. இப்போ நான் என்னோட மகளை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். பிறகு நான் உங்ககிட்ட பேசுறேங்க ஐயா. முருகேசா, ஒரு நிமிஷம்பா, நான் என்ன சொல்றேனா? ஐயா, நான் கொஞ்சம் அவசரமா போறேன், அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். தர்மலிங்க பண்ணையார் என்ன கூற வருகிறார் என்று கூட கேட்காமல் அந்த இடத்திலிருந்து நழுவி சென்று விட்டான் முருகேசன். அடுத்ததாக என்ன செய்வது என்று தெரியாமல் ராமலிங்கத்தை தேடிச் சென்று அவரிடம் உதவி கேட்க முற்பட்டார் தர்மலிங்க பண்ணையார். ராமலிங்கம், நீ புதுசா தொழில் தொடங்கி இருக்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப தொழிலெல்லாம் எப்படி போகுது? அது மட்டும் இல்லாம உன்னோட மகன் மேற்படிப்பு படிச்சுக்கிட்டு பகுதி நேர வேலை பார்த்து அவனோட செலவுல அவனே பாத்துக்கிறானாமே. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா. தர்மலிங்கம் பண்ணையார் தன்னிடம் பண உதவி கேட்டுதான் வந்துள்ளார் என்பதை புரிந்து கொண்ட ராமலிங்கம் கஷ்ட காலத்தில் தனக்கு உதவிய நபர் என்று கூட பாராமல், ஐயா, நீங்க அன்னைக்கு எனக்கு உதவி பண்ணீங்க தான். ஆனா இப்போ உங்களுக்கு உதவி பண்ண என்கிட்ட பணம் இல்லை. என்கிட்ட பணம் வரும்போது நீங்க கொடுத்த பணத்தை நான் திரும்பி கொடுத்துடுவேன். தயவு செய்து இதுக்கப்புறம் வீட்டு முன்னாடி இப்படி நிக்காதீங்க என்று முகத்தில் அடித்தது போல் கூறிவிட்டு ராமலிங்கம் தன் வீட்டிற்குள் சென்று கதவை வேகமாக சாத்திக் கொண்டார். இது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ராமலிங்கத்தின் மனைவி, ஏங்க, அவர் எவ்வளோ நல்ல மனுஷன். நம்மளோட நிலத்தை அடமானம் வாங்காமலே நம்ம மகனோட மேற்படிப்புக்கு அவ்வளோ பணம் கொடுத்தாருல்ல.
இன்னைக்கு அவர் ஒரு கஷ்டம்னு தானே நம்மளை தேடி வராரு. அப்போ நம்மளால ஆன உதவி அவருக்கு பண்ணணும் தானே. அதான் இப்போ நம்ம புதுசா ஆரம்பிச்ச தொழில்ல நமக்கு நல்ல வருமானம் வருது தானே. அதுல இருக்க கொஞ்சம் பணத்தையாவது அவருக்கு திருப்பி கொடுக்கலாம்ல. சும்மா இருடி. அந்த ஆளு தான் வாரி வழங்கும் வள்ளல் மாதிரி எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு பணக்காரனா இருந்தவர் இப்போ ஏழையா மாறி நிற்கிறாரு. என்னையும் அவரை போலவே இருக்கிறத கொடுத்துட்டு கஷ்டப்பட சொல்றியா? போய் வேலையை பாரு என்று தன் மனைவியிடம் ராமலிங்கம் கூறினான். ராமலிங்கம் கூறிய அனைத்தையும் வீட்டிற்கு வெளியில் இருந்து தர்மலிங்க பண்ணையார் கேட்டுக்கொண்டிருந்தார். ராமலிங்கம் கூறியதை கேட்ட தர்மலிங்க பண்ணையாருக்கு மனது மிகவும் சங்கடப்பட்டது. ராமலிங்கத்தைப் போலவும் முருகேசனைப் போலவும் கிராமத்தில் உள்ள அனைவரும் சுயநலமாக தான் இருப்பார்கள் என எண்ணிய தர்மலிங்க பண்ணையார் அதன் பிறகு யாரிடமும் உதவி கேட்டு போகாமல் கிராமத்தை ஒட்டி உள்ள ஒரு மிகப்பெரிய மரத்தின் அடியில் தனிமையில் அமர்ந்து புலம்ப ஆரம்பித்தார். உதவி தேடி வந்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த கை, அந்த கையே இன்னைக்கு உதவி தேடி நிக்குது. ஆனா உதவி பண்ணதான் யாரும் முன் வர மாட்றாங்க. பஞ்சம் வந்த பொழுதே நான் பணத்தை பார்க்காம மனிதாபிமானத்தை மட்டும் மனசுல வச்சு இந்த கிராமத்துல இருக்க அனைவருக்கும் உணவளிச்சேன். ஆனா இந்த கிராமத்துல இருக்க ஒரு நபர் கூட என்ன சாப்பியான்னு கூட கேட்க மாட்றாங்க. எல்லாரும் இப்படி என்ன நட்டாத்துல விட்டுட்டாங்களே. தர்மம் தலை காக்குன்னு சொல்லுவாங்க. நான் பண்ண தர்மம் எதையும் காக்காது போல. கடவுளே, என்னோட முடிவு இதுதானா என்று அழுது கொண்டே தன்னுடைய கஷ்டத்தை புலம்பிக் கொண்டு இருந்தார் தர்மலிங்க பண்ணையார். அப்பொழுது ஒரு குரல், ஐயா, நீங்க ரொம்ப பசியில இருப்பீங்க, நான் கொண்டு வந்த அந்த உணவை சாப்பிடுங்க என்று கூறி கணக்கு பிள்ளை தான் கொண்டு வந்த உணவை தர்மலிங்க பண்ணையாருக்கு கொடுத்தார். கணக்கு பிள்ளையை பார்த்தவுடன் தர்மலிங்க பண்ணையாருக்கு மிகவும் சந்தோஷம். மேலும் பசி மயக்கத்தில் இருந்த தர்மலிங்க பண்ணையார் கணக்கு பிள்ளை கொண்டு வந்த உணவை எதுவும் பேசாமல் முதலில் வாங்கி சாப்பிட்டார். அதன் பிறகு, கணக்கு, என்ன மன்னிச்சிடு. நீ சொல்றத நான் அப்பவே கேட்டு இருக்கணும். உன்னோட பேச்ச கேட்காததால தான் நான் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எழுந்து இன்னைக்கு வெறும் ஆளா நிக்கிறேன். என்னோட வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்ச அனுபவத்துல சொல்றேன். எப்பவும் தனக்கு மிஞ்சியது தான் தானம் தர்மம் எல்லாம். இதை புரிஞ்சுக்காதவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி தான் கஷ்டப்படணும். தர்மலிங்க பண்ணையார் கூறியதை கேட்ட கணக்கு பிள்ளை, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. வாழ்க்கையில இந்த தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் தான் நான் உங்களை தனியா விட்டுட்டு போனேன். இப்ப நீங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்றேன். நாம வச்சிருந்த நம்மளோட 100 மாடுங்கள்ல 80 மாடுங்களை மட்டும்தானே விற்பனை பண்ணேன். அது மட்டும் இல்லாம 180 ஏக்கர் நிலத்துல வெறும் 110 ஏக்கர் நிலம் மட்டும்தான் சிதம்பரம் பண்ணையாருக்கு விற்பனைக்கு எழுதி கொடுத்தேன். மீதம் 40 ஏக்கர் அப்படியே தான் இருக்கு. கணக்கு பிள்ளை கூறியதை கேட்ட நடராஜன் பண்ணையாருக்கு ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன், ஆனா நான் பார்க்கும்போது நம்மோட பண்ணையில ஒரு மாடு கூட இல்லையே. அது மட்டும் இல்லாம 180 ஏக்கர் நிலத்தையும் சிதம்பரம் பண்ணையாருக்கு எழுதி கொடுத்து தானே நாம மொத்த பணத்தையும் வாங்கினோம். ஐயா, ஒவ்வொரு முறையும் மாடுகளை விற்கும் பொழுதும் 2 அல்லது 3 மாடுகளை கூடுதலா ஓட்டிட்டு போய் அந்த வியாபாரி உதவியோட என்னோட உறவினர் வீட்டில் விட்டுட்டேன். இப்படியே 20 மாடுங்களை ஓட்டிட்டு போயிட்டேங்க ஐயா. உங்களுக்கே தெரியாம சிதம்பரம் பண்ணையார்கிட்ட நான் பேசினேன். நல்லா வாழ்ந்த நீங்க உதவி பண்ணி அடிமட்டத்துக்கு போயிடக்கூடாதுன்னு என்னோட திட்டத்துக்கு சம்மதிச்சு 110 ஏக்கர் நிலத்துக்கான பணத்தை மட்டும் கொடுக்க சம்மதம் தெரிவித்தாரு. நானும் மொத்த நிலத்துக்கான பணத்தையும் வாங்கி செலவு பண்ணியாச்சுன்னு உங்ககிட்ட பொய் கணக்கு காண்பிச்சிட்டேன். நான் உங்களை இப்படி ஏமாத்தினது என்னோட தப்பு தாங்க ஐயா. ஆனா எல்லாமே நான் உங்க நல்லதுக்காக தான் பண்ணேன். அப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நீ என்ன கணக்கு சொல்ற? நான் உன்னை மன்னிக்கிறதா? நீ பண்ண வேலைக்கு நான் தான் உன்னோட காலில் விழுந்து உனக்கு நன்றி சொல்லணும். ஐயா, நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன், அதையும் கேளுங்க. சிதம்பரம் பண்ணையாரு உங்களோட மாடி வீட்டிலேயே உங்களை தங்கிக்க சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்காக நீங்க அவருக்கு வாடகை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த பணத்தை வட்டியோட அவருக்கு திரும்ப ஒப்படைச்சா அந்த வீட்டை உங்ககிட்டயே திரும்ப ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனா கணக்கு, இப்போ 20 மாடு 40 ஏக்கர் நிலம் இருந்தாலும் பயிர் வைக்கவும் மாடுங்களை பராமரிக்கவும் சிதம்பரம் பண்ணையாருக்கு வீட்டு வாடகை கொடுக்கவும் பணத்துக்கு எங்க போறது? ஐயா, இவ்ளோ யோசனா அதை யோசிக்காம இருப்பனா? நம்ம கிட்ட எப்பொழுதெல்லாம் பணவரவு அதிகமாயிருக்கோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கே தெரியாம கொஞ்சம் பணத்தை எடுத்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வட்டிக்கு கொடுத்து வச்சிருந்தேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணம் 1 லட்சம் வரகன் இப்ப என்கிட்ட இருக்கு. அதை வச்சு நம்ம செலவுகளை பார்க்கலாங்க ஐயா.
கணக்கு பிள்ளை கூறியதைக் கேட்ட தர்மலிங்க பண்ணையார் பெரு மகிழ்ச்சி அடைந்தார். கணக்கு பிள்ளை செய்த செயலை எண்ணி தன் கண்களில் ஆனந்த கண்ணீருடன் கணக்கு பிள்ளையை கையெடுத்து கும்பிட்டு நன்றி கூறினார் தர்மலிங்க பண்ணையார். அதன் பிறகு தங்களுடைய 20 மாட்டையும் 40 ஏக்கர் நிலத்தையும் வைத்து சிதம்பரம் பண்ணையாரிடம் வாங்கிய வீட்டுக்கான கடனை அடைத்து வீட்டை மீட்டனர். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, ஆனால் தன்னுடைய உதவி பண்ணும் குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளாது தர்மலிங்க பண்ணையார் தனக்கு மிஞ்சியது போக மீதம் இருப்பதை தானமாக கொடுப்பதை நிறுத்தவில்லை. மேலும் கடைசி காலத்தில் தன்னை கஷ்டப்பட விடாமல் பார்த்து கொண்ட கணக்கு பிள்ளைக்கே தன்னுடைய நிலமும் வீடும் மாடும் சொந்தம் என உயிலும் எழுதி வைத்தார்.